யாருக்குமே நீங்க உங்க அப்பா மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது செல்லம். என் குழந்தை என்ன மாதிரி இருக்க கூடாதா? இது என்ன புது கதையா இருக்கு? இந்த வாரம் ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே. என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல, நீ ஏதோ என் குழந்தை என்ன மாதிரி இருக்க கூடாதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தே. ஆமா, உன்ன மாதிரி தான் இருக்க கூடாது. பின்ன உன்ன மாதிரி இருக்கலாமா? அங்க பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. இது என்ன பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா இருக்கு? நீதான்டா தவளை வாய. யாரு யாரு? நான் தவளை வாயனா? ஆமா, தவளை இப்படித்தான் பேசு. இந்த ஊர்ல தவளை இப்படி எல்லாம் பேசுச்சு? ஓ, ஒருவேளை உங்க ஊர்லயா இருக்குமோ? ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல குறைச்ச. இப்ப எதுக்கு நீ எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சொன்னா தீத்தா வைக்க போற? என்ன, நான் தீத்து வைக்காம வேற யார் தீத்து வைப்பா? என்னாச்சு என் செல்லக்குட்டிக்கு? எதுக்கு இந்த கோபம்? பாரு, செல்லக்குட்டி வெள்ளை கட்டின்றதுல வேற யார்ட்டாச்சும் வச்சுக்க. நீதான் விட மாட்டேன்றியே. டி வாங்கிட்டு பேர அஸ்வின், பேசாம போயிரு. இல்ல, யாரோ அன்னைக்கு சொன்னாங்க என் பக்கத்துலயே இருப்பியான்னு. இன்னைக்கு என்னமோ விரட்டுற மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதோ என் மேல அக்கறை மாதிரிதான் ரொம்ப விசாரணையா வந்து கேப்ப. உன் மேல எனக்கு அக்கறை இல்லாம யாருக்கு அக்கறை இருக்க போகுது? ரொம்பத்தான். இவ்வளவு அக்கறை வைக்காத, நான் பறந்து போயிட போறேன். வரக்க விட்ட தன்னடி என் செல்லம். பேசாம போயிரு அஸ்வின். சரி சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? வீட்டுல ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையா? திங்கிறதுக்கு எதுவும் வேணுமா? ஆமாமா, நீ அந்த ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி போடுற பாரு. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸா? என்ன இதெல்லாம் என்னது? நீ இதை சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இருப்ப. என் குழந்தைய ஆரோக்கியமா இருக்கும். அதை விட்டுட்டு சிப்ஸ், பேக்கரி ஐட்டம்னு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? போ அஸ்வின், வெறுப்பேத்தாத. சரி, என்ன வேணும்னு சொல்லு. இங்க பாரு. இங்க பாக்க? கீழே குனிஞ்ச வயித்த பாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, பெருசாதான் இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, உன் பொண்ணு வேற வளர ஆரம்பிச்சுட்டா. அதனால என்னடி? சந்தோஷம் தானே. குழந்தை வளர்றது ஆரோக்கியமான விஷயம். அதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற? ஐயோ, எனக்கு அது பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை? பாரு, இப்படி 8 முழத்துல சேலையை சுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. சேலையே கட்ட முடியல, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கு அஸ்வின். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? என் சுடிதார் எடுத்து போடலான்னு பார்த்தா அதெல்லாம் இப்ப பத்தவே மாட்டேங்குது. சரி, என்ன சொரி? எனக்கு இரிட்டேட்டிங் ஆகாத மாதிரி உனக்கு ட்ரெஸ் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. கள்ளி கள்ளி. என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? இது வயிறு அமுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு வேற ஏதாவது பிரெக்னன்சி குர்த்தி, சுடிதார், நைட்டி இந்த மாதிரி வாங்கி கூட. அவ்வளவுதானே? உனக்கு இல்லாததா வாங்கி கொடுத்துட்டா போச்சு. நிஜமாவா சொல்ற அஸ்வின்? வாங்கி தருவியா? நீ ஆசைப்பட்டு கேட்டத என்னைக்காவது நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? இதை வாங்கி கொடுறேன்னு சொன்னா உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். அதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? நான் கூட நீ எங்க சேலை கட்டினாதான் நல்லா இருக்கும், அதுதான் நல்லதுன்னு சொல்லிருவியோன்னு நினைச்சேன். சேச்சா, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் தென்றல். எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதையே நீ போட்டுக்கோ. நான் அதை போடு இதை போடுன்னு உன்னை கம்பல் பண்ணவே மாட்டேன். சேச்சா, நமக்குள்ள எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? எப்ப வாங்கி தருவேன்? இப்பயே போய் வாங்கிட்டு வரேன். பாப்பா சீக்கிரம் போ. போறேன்டி, நீ சொன்ன ட்ரெஸ் எல்லாம் அங்க காலியெல்லாம் போயிடாது. ஓ சீக்கிரம். சரி, நான் போயிட்டு வரேன், நீ இரு. சரி, நானும் கூட வரவா? அதுவும் சரிதான், நீயும் வா. உனக்கு எது கரெக்டா இருக்குன்னு பார்த்து எடுத்துருவோம். சூப்பர், வா போலாம் போலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யார கேட்டு எனக்கு பொண்ணு பார்த்த? யார கேட்டு எனக்கு கல்யாணம் முடிவு பண்ண? யாரடா கேட்கணும்? யார கேட்கணும்? கல்யாணம் பண்ண போறது நான், தாலி கட்ட போறது நான், வாழ போறது நான். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீ எப்படி எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணலாம்? இன்னைக்கே உன்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்குன்னு பொண்ணு எதுவும் பார்க்காத, அந்த பொண்ணு மனசுல ஆசை எதுவும் வளர்க்காதன்னு. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தேனா அப்ப எனக்கு என்ன மரியாதை அந்த வீட்டுல? எனக்கு என்னடா மரியாதை? இல்ல எனக்கு என்ன மரியாதை? என் பேச்ச நீ கேட்க மாட்டேன்ற. எனக்கு பின்னாடி 2 தலைமுறை கழிச்சு வந்த வெண்ணி உன் பேச்ச நான் கேட்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால எவ்வளையும் கல்யாணம் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் படிச்சு சொன்னேன், என்னோட உணர்ச்சியும் உங்களுக்கு முக்கியம் இல்ல, ஆனா உங்களோட கௌரவம் உங்களுக்கு முக்கியமா போச்சு. ஆமாடா, இங்க கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். என்னோட பேரே என்ன பொறுத்த வரைக்கும் வசதியா நல்லபடியா வாழணும், இதுதான் என்னோட ஆசையும் உன் அம்மாவோட ஆசையும் கூட. பணம் காசு இருந்தா போதும், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணாம்.
எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் என்னோட வாழ்க்கை இருக்கணும்னு நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன். அவ்வளவு சொல்லியும் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. அப்படித்தான்டா பண்ணுவேன், அப்படித்தான் பண்ணுவேன். ஏன்னா உன்னோட வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். இது எனக்கு பிடிக்காம எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது நான் நல்லா இருக்கணும்ன்றதா? உனக்கு ஏன்டா பிடிக்கல? உனக்கு ஏன் பிடிக்கல? இங்க பாரு, மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு என்னால இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்த முடியாது. ஏன் முடியாது? இல்ல ஏன் முடியாது? ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்துற ஆள் இல்ல. மத்தவங்க எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட தான் என்னோட வாழ்க்கை இருக்கணும். அது பணம், காசு, வீடு, சொத்து சுகம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இங்க பாருடா, அந்த பொண்ணை எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. உன்னோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அம்மா அப்பா சொந்தக்காரங்களுக்காக என்னால வாழ முடியாது. என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும். ஏன் வாழ முடியாது? இதே இது நல்ல பணக்கார பொண்ணா, வசதியான பொண்ணா, காசு பணம் இருக்கிற பொண்ணா இருந்தா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ போய் ஒரு பிச்சைக்காரி அண்ணாடங்காச்சி ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளை போய் விரும்புறியடா? உனக்கு வெக்கமா இல்ல? இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தி நீ தப்பா பேசுன, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னது பொண்டாட்டியா? எப்ப இருந்தா உனக்கு பொண்டாட்டியானா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்ச நாங்க உங்களுக்கு பெருசா தெரியல. எங்க இருந்தா வந்தவ? அவ ஒரு பிச்சைக்காரி. அவ உனக்கு முக்கியமா போயிட்டா, அப்படித்தானே? பொண்டாட்டியாம்ல பொண்டாட்டி. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ மட்டும் உன் பொண்டாட்டின்ற நினைப்பு உன் மனசுல இருந்தா அத அடியோட அழிச்சிரு. அவ ஏன் பொண்டாட்டி தான், என்னைக்கு இருந்தாலும் அவ ஏன் பொண்டாட்டி தான். அதை உங்களால மாத்தவே முடியாது. ஏன் முடியாது? ஏன்டா முடியாது? ஏன்னா அவளுக்கு எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னது? ஆமா, அவளுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. கோயில்ல வச்சுதான் தாலி கட்டினேன். ஏன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட நாங்க 2 பேரும் பதிவு பண்ணிட்டோம். இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பு, நான் நம்பு, நம்பாட்டி போ. ஆனா நடந்த உண்மையை தான் நான் சொல்றேன். இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுதான் நான் அவ காலத்துல தாலி கட்டினேன். இல்ல, நீ பொய் சொல்ற. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக என்கிட்ட இப்படிலாம் நீ நடிக்கிற. உன்கிட்ட நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். தர்சன், வேண்டாம் தர்சன். அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. இந்த வீட்டுக்கு தானே மருமகளா வரக்கூடாது. இந்த வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா, எனக்கு பொண்டாட்டியா தான் வருவா. இதுக்கப்புறமும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேனா ஜெயில தான் போய் கிடக்கணும். இப்படி என்னோட விருப்பம் இல்லாம எனக்கு கல்யாணம் முடிஞ்சது தெரிஞ்சும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நீ குடும்பத்தோட ஜெயில தான் கிடைக்கணும். தர்சன், வேண்டாம் தர்சன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. எது நல்லதுக்கு இல்ல? இல்ல எது நல்லதுக்கு இல்ல? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் காதலிக்கிறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில அவங்க கல்யாணம் பண்ண முடியாத நிலைமையும் வந்துருது. ஆனா அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. உங்களை மாதிரி பெத்தவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்ப நீ பேசின பத்தியா, அவ ஒரு பிச்சைக்காரி, அவ ஒரு அன்னாடங்காச்சி, சோத்துக்கே வழி இல்லாதவனு. இப்ப நான் சொல்றேன், அவ என் பொண்டாட்டி. அவ ஒரு டாக்டரோட பொண்டாட்டி. இப்ப புரியுதா நான் எதுக்கு பொண்ணு பார்க்காத, வேற பொண்ணோட மனசுல ஆசைய வளர்க்காதன்னு எதுக்கு சொன்னேன்னு இப்ப புரியுதா உனக்கு? கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தனுக்கு திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப சொல்றேன் கேளு. அவதான் இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டி. நாளைக்கு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவேன். யாரு என்ன செய்யறான்னு அப்புறம் நான் பாக்குறேன். கல்யாணம் பண்றாங்களாம்மா, கல்யாணம். அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு பொண்ணு பாருங்கன்னு. எதையே ஆசையோ அதை நிறைவேற்றுறதை விட்டுட்டு எனக்கு விருப்பமே இல்லாதவன நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்றானே, நாளைக்கே வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்றான். நான் இவகிட்ட என்ன பதில் சொல்றது? அதுக்கு ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு வேற பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையிலவே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். எப்ப தாலி கட்டினா என்னென்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த விஷயத்த உடனே நான் அவகிட்ட சொல்லி ஆகணும். படுவாவி பையன், எப்ப என்னத்த பண்றேன்னு சொல்லவே முடியல. திடீர்னு கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்றானே, இவன் சொல்றது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா? போய் அவளை போய் கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்றான் பாரு. ஐயோ, எப்ப தாலி கட்டினா எங்க வச்சு தாலி கட்டினான்னு தெரியல. இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணிட்டேன்னு வேற சொல்றான். இதுக்கப்புறம் உனக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்தோட ஜெயில தான் இருக்கணும். படுவாவி எங்களை விட நேத்து வந்தவ இவனுக்கு முக்கியமா போயிட்டா.
படுபாவி சிரிக்கி என்னத்த வச்சு என் பேரை நான் மயக்கணும்னு தெரியல. உடனே எப்படியாவது இதை அவகிட்ட சொல்லி ஆகணும். அவதான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வச்சிருப்பா. ச்சே, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்ன கருமமோ! அன்னைக்கு எவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம பொண்ணு போய் பார்த்திருக்கு. பத்தாததுக்கு கல்யாணம் வேற பேசி முடிவு பண்ணிருக்கு. என்ன மனுஷியோ எனக்கும் தெரியல. எத்தனை தடவை நான் எடுத்து சொல்றேன், அப்புறமும் கேட்காம பொண்ணு பாக்குறேன் கிண்ணு பாக்குறேன்னு தேவையில்லாம எதுக்குதான் இந்த வேலை பார்க்கதோ தெரியல. வரும் கனவு கொல்லாமல் கொள்ள சுகம் என்று சொல்ல துணை வர வேண்டும் இந்த வழியன் பயணம். நீங்க மட்டும் என்ன பார்க்காம இருந்து இந்த தாலியை என் கழுத்துல கட்டாம இருந்தா யாருக்குமே இந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. என் வாழ்க்கையில மட்டும் எதுக்காக இவ்வளோ கஷ்டம்? அப்பா இல்லாம அம்மா கூடயே வளர்ந்தேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஆனா இப்ப அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன்னு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? நான் எவ்வளவுதான் அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சாலும் அதுக்கான சூழ்நிலை அமையவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. இவர்கிட்ட ஃபோன் போட்டு என்னன்னு கேட்டு பாப்போம். அதுதான் சரி. இந்த நேரத்துல யார் போன் போடுறது? மனுஷனுக்கு இருக்கு டென்ஷன் தெரியாம. இவதானா? இவ எதுக்கு இந்நேரத்துல போன் போடுறான்? ஹலோ, உனக்கு என்ன பிரச்சனை? அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. சாரி, தெரியாம ஃபோன் போட்டேன். நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. தனியா தவிக்கின்றேன் துணிவேலாம் அன்பே போ பிறந்தால் நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ. தர்ஷினி தர்ஷினி போன வச்சுட்டா. ஐயோ, யாரு மேலேயே இருக்க கோபத்தை வெட்ட காட்டிட்டேனே. இப்ப என்ன பண்றது? தப்புதான், எல்லாமே என் தப்பு தான். உங்களை விரும்பி இருக்கக்கூடாது, உங்களை கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது. எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன ஆச்சு இந்த பிள்ளைக்கு? ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் சொல்ல விடாம தடுத்துட்டேன். தர்ஷினி! ஐயோ அம்மா, என்ன தர்ஷினி இங்க வந்து நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லம்மா, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். சரி, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அதுவா? ஒன்றும் இல்லம்மா. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லம்மா. எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதானே, உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அண்ணன் 2 பேரும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? ஆமாம்மா, எனக்கு தான் சரவணனும் அஸ்வினனும் இருக்காங்களே. ஏதாவது பிரச்சனைனா என்ன சும்மா விட்டுருவாங்களா என்ன? சரி வாமா, உள்ள போலாம். சரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. இத்தனை வருஷமா நீ என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல. எனக்கு ஒரு உண்மையான பொண்ணாவே நான் இல்லை. நான் எதுவா இருந்தாலும், எனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் உன்கிட்ட தான் முதல் சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட கூட என்னால சொல்ல முடியலையம்மா. நான் ஏதாவது சொல்லி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனா என்னால தாங்க முடியாதும்மா. சாரிம்மா. என்ன பண்றது? திரும்ப போன் போட்டு பார்க்கலாமா? போன் போட்டாலும் எடுக்க மாட்டாளே. நான் கோவப்பட்டாலே அவ கஷ்டப்படுவா. அதனாலதான் இவ மேல நான் கோவமே பட்டதில்ல. சாரி தர்ஷினி, டிஸ்டர்ப் பண்றேன்னு வேற சொல்லிட்டேன். என்னதான் நினைச்சு அழுதுட்டு இருப்போம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கான்? தர்ஷன் சொல்லுடா, என்னடா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான்டா, என் வாழ்க்கையே பிரச்சனையில தான் இருக்கு. வீட்டுல எது நடந்தாலும் உனக்கு தெரியாம இருக்காது. நீ கூட என்கிட்ட மறைச்சிட்டேல. என்னடா சொல்ற? என்கிட்ட எதை மறைச்சேன்னு நீ நினைக்கிற? உனக்கு தெரியாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுடா, உனக்கு தெரியாது. என்ன விஷயம்டா சொல்லு. அந்த கேள்வி பொண்ணு பார்த்தது, கல்யாணம் பிக்ஸ் பண்ணது உனக்கு தெரியாது. ஏய், பொண்ணு பார்த்ததுதான் எனக்கு தெரியும். கல்யாணம் பிக்ஸ் பண்ணதுலாம் எனக்கு தெரியாதுடா. பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத. ஏய், நிஜமாதான்டா. பொண்ணு பார்த்தது உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னால எப்படிடா சொல்ல முடியும்? நீ மனசுல ஒருத்திய வச்சிருக்க. அப்படி இருக்கப்ப என்னால எப்படி உனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்கன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த கிழவி பொண்ணு பார்த்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கு. ஓஹோ, அப்படியா? அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நீ என்கிட்ட சொல்ல மாட்ட, அப்படித்தானே? அப்ப நீயும் சேர்ந்து எனக்கு வேற பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாம் பேசாதடா தர்சன், நடிக்காதடா. நடிக்கலடா. நான் நடிக்கிறதா இருந்தா உன்னை அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். எப்படியாவது கிளவிட்டு பேசி அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கலாம் தாண்டா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ ஏன்
அன்னைக்கு கூட நான் உன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லதாண்டா செஞ்சேன். அப்படி இருந்தும் கிளவி இன்னும் மனசு மாறலனா என்னடா பண்றது? கிளவி உனக்கு பொண்ணு பாக்குறேன்னு நிறைய தடவை உங்ககிட்டயே சொல்லியிருக்கு. ஆனா நீ தான் அதை கண்டுக்கிறாமையே விட்டுட்ட. எத்தனைக்கு அன்னைக்கு போட்டோ கூட கொடுத்துச்சே. ஆமா, நான் தான் இந்த விஷயத்த சீரியஸா எடுக்காம விட்டுட்டேன். சும்மா பொண்ணு பாக்குறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லடா. என்னடா பண்ண போறோம்? நான் சொல்லிட்டேன், வாழ்ந்தா நான் தர்ஷினி கூட தான் வாழ்வேன். அதனால மனசுல ஒருத்தைய சம்மந்துக்கிட்டு இன்னொருத்தி கூட வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு தர்ஷினிய இங்க கூப்பிட்டுட்டு வர போறேன்டா. என்னடா சொல்றேன், நிஜமாவா? ஆமாடா, இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஒண்ணு தர்ஷினி இந்த வீட்டுல வந்து வாழணும், இல்லனா நான் தர்ஷினி கூட வெளியே போய் வாழணும். இப்போதா மச்சான், நல்ல முடிவா எடுத்திருக்கு. இப்படி பண்ணாதாண்டா இந்த கிளவி வசத்துக்கு வரும். இல்லனா அது இஷ்டத்துக்கு தான் ஆடும். என்ன ஆனாலும் சரி, தர்ஷினி இந்த வீட்டுக்கு வரட்டும். யாரு என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். அதே தாண்டா நான் சொல்றேன். நான் இருக்கும்போது என் தர்ஷினியை யாரும் எதுவும் பண்ண விட்டுருவேனா என்ன? இப்படி சட்டப்படாம நிக்கிறீங்க. சட்டப்பட்டா ஒரே வேர்வையா வேர்க்குது. அதான் சட்டையை கலட்டிட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுற பேச்ச பாரு. நான் என்ன செஞ்சேன்? இங்க ஒன்னும் செய்யலப்பா, தள்ளி நில்லுங்க. ஒரு சிப்பியில் முத்தை போல் என்னை மூடிக்கொள்வாயா? உன் அழகில் தொலைந்தவனை நீ தேடி தருவாயா? உன் அழகில் தொலைந்தவனை நீ தேடி தருவாயா? சார் வாய திறந்தெல்லாம் பேச மாட்டீங்க, சைகையில தான் பேசுவீங்க. ஆமா, என்னப்ப உங்களுக்கு? கனவில் நனைகின்றேன், நீ குடைகள் தருவாயா? நான் கொஞ்சம் தூங்குகிறேன், நீ தலையணையாவாயா? இப்படி பாக்குறீங்க? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறேன். என்னது? ஒன்னும் இல்ல, சும்மா லேட்டாச்சு, போய் படுங்க. தூக்கம் வரலையே. ஆமா ஆமா, உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? அந்த நீங்க ஒண்ணு நைட்லாம் கொட்ட முடிச்சுக்கிட்டே இருங்க. வேற வேலை? காதல் ஓவியனா, ஒரு கவிதை நாயகனா, நான் தேடும் மன்மதனா, என் அழகின் காவலனா. படப்போதும் அம்மம்மா, நாம் கைகள் இணைவோமா? தள்ளுங்க. இப்படி தள்ளுனா குட்டி சரவணனோ குட்டி மலரோ எப்படி வருவாங்க? போங்க மாமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு இதை விட்டா வேற வேலை என்ன இருக்கு? அதானே. அஸ்வினுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. அஸ்வினோட குட்டி பாப்பா கூட விளையாட நம்ம குட்டி பாப்பா வேண்டாம்? வேண்டாம். வேண்டாமா? ஆமா, எனக்கு வேணாம். அதுக்கு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றதுன்னு உனக்கு தெரியாது. தெரியாதே. கள்ளி, உனக்கு தெரியாது. ம்ஹும். உனக்கு தெரிய வேண்டாம், எனக்கு தெரிஞ்சா போதும். விட்டுங்க. என்னடா அதெல்லாம்? ஆமா, அத்தை ஏதோ சத்தம் போடுறாங்க. அவங்க வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. வாங்க என்னன்னு போய் பாக்க. என்ன பௌர்ணமிக்கு மகளா மகளா, என் நெஞ்சில் சமுத்திரத்தின் ஓசைகள் ஓசைகள். என்னடா அதெல்லாம்? அம்மா, என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் ஒண்ணும் பண்ணலாமா? நல்லா கேளுங்க அத்தை. நான் வேணாம்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன்ட்டாரு. என்ன அப்படியே கைய பிடிச்சு காலைக்கு கூட்டு போய் இந்த ட்ரெஸ் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு அத்தை. பாவி, என்னடா என்ன நடக்குதுங்க? அவ போய் சொல்றாமா, நம்பாத. பொம்பளை பிள்ளை என்னைக்கும் போய் சொல்லாது. பொம்பளை பிள்ளை போய் சொல்லாது, ஆம்பளை பிள்ளை போய் சொல்லுமா? அந்த இருக்கிறவங்க நியாயம். என்ன சத்த, எல்லாரும் தூங்குற நேரத்துல ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இவன் செஞ்சு வச்சிருக்க வேலையை பாரு மேல. என்ன பண்ணாங்க? ஆமாமா, என்ன பண்ணா? இங்க பாரு, இந்த பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸ போய் வாங்கி கொடுத்து போட சொல்லியிருக்கான். நான் தான் வாங்கி கொடுத்தேன், ஆனா நான் போட சொல்லலம்மா. அதென்னடா, நீ வாங்கி கொடுப்ப போட சொல்லாமையா இருப்ப? அப்படித்தான் அத்தை, நல்லா கேளுங்க. ஏதோ நான் கேட்ட அடம் பிடிச்ச மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. விடுங்கம்மா, போட்டா போட்டோம். இப்ப இருக்க காலத்துல இப்படி ட்ரெஸ் எல்லாம் போடுறதெல்லாம் சகஜாதான். போடட்டும், நான் வேணான்னு சொல்லல. அது எனக்கு வற்புறுத்தி போட சொல்லணும். ஆமா ஆமா, நான் வற்புறுத்தெல்லாம் செய்யலம்மா. இவதான் சேலை கட்டினா ஒரு மாதிரி கசகசான்னு இருக்குன்னு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு கேட்டா. இப்பயா கடைக்கு கூட்டு போய் எனக்கு வாங்கி கொடுன்னு கூட வந்தா. நீ வேணா கேட்டுப்பாரு. இவட்ட கேட்க கூடாது. போய் சொல்றேம்மா, நம்பாதம்மா. இல்ல அத்தை, நான் கேட்கவே இல்ல. நான் என்னைக்காவது அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிருக்கனா? நீங்களே சொல்லுங்க. அதானே, என் மருமக அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவ தங்கத்திலையும் தங்கம், சக்க தங்கம். பாவி, இதெல்லாம் உனக்கு ஏன் நியாயமா தெரியுதா? என்ன இப்படி வம்பளை இழுத்து விட்டுட்டேல? ஆமா, இதெல்லாம் சரியே இல்ல பாருங்க. ஆமா, அஸ்வின் முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது. தென்றல் நல்லா மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறானு. ஏன் தென்ற? சொல்லுங்களேன். அவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் சரிதான். வற்புறுத்தி அவர் போட்டு விட்டாரா இல்ல நீயே போட்டுக்கிட்டியா? இவ வேற ஒருத்தி வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான். சொல்லு, கேக்குறல்ல, பதில் சொல்லு. அவரை வற்புறுத்தி போட்டு விட்டாரு. போய் சொல்றாமா, நம்பாத.
என்றால் விளையாடாம உண்மையை சொல்லுடி. உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன தென்றல், மலர் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல அத்தை, விளையாடாம சொல்லுத்தா. ஆமா அத்தை, நான் தான் சேலை கட்டின ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லைன்னு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொன்னேன். நல்லாலையா என்ன? ஓ, நீ தான் வாங்கி கொடுக்க சொன்னியா? நல்லா தான் இருக்கு, நீ போட்டுக்க. இதைத்தானடா நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். என் வார்த்தையை எவனாவது நம்பினீங்களா? அவ சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டுட்டாங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.